இந்த வீடியோவில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை பற்றி பேசலாம். லேடிஸுக்கு தான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வருது வென் கம்பேர்ட் டு ஜென்ஸ். எதனாலன்னா யூரினரி ட்ராக்கோட லென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க ஜென்ஸை விட யூரின் நிறைய ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு சரியான டாய்லெட் இல்லாமல் இருந்திருக்கலாம். தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க. தண்ணி ஜாஸ்தியாக குடிச்சுன்னா யூரின் அடிக்கடி வரும். அவங்க வேலை பண்ணுற இடத்துல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது. வாட்டர் இன்டேக் கம்மி பண்ணுறதுனால அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனோட சான்ஸ் ஜாஸ்தியாக வருது. லேடிஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ் மெடிசின் நெரிஞ்சி முள்ளு தான். நெரிஞ்சி முள்ளோட சயின்டிஃபிக் நேம் இல்லாட்டி பாட்டனிக்கல் நேம் என்னென்னா ட்ரிபிளஸ் டெரிஸ்ட்ரிஸ். இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க, அடிக்கடி தண்ணி குடிங்க, எல்லோரும் ஹைட்ரேட்டடாக இருங்க. நெரிஞ்சி முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இது யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம அங்கே இங்கெல்லாம் போட்டுட்டோன்னா யாராவது மிதிச்சாங்கன்னா ரொம்ப ஷார்ப் ஸ்பைன் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா வலியாக இருக்கும். இந்த பிளான்ட்டில் மெடிசினலி இம்பார்ட்டண்ட்டான நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஃப்ளேவனால், கிளைகோசைட்ஸ் அண்ட் ஸ்டெராய்டல் சாப்பனின்ஸ். இது ஒரு டயரெட்டிக் கூட. டயரெட்டிக்னா யூரினோட அவுட்புட்டை ஜாஸ்தி பண்ணுது. சிறுநீர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. இது உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஃப்ளூயிட் ப்ளஸ் டாக்ஸின்ஸ் இதெல்லாமே யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணுது. இதோட ஆன்டிமைக்ரோபியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் யூரினரி ட்ராக்கில் இருக்கிற வீக்கம், இன்ஃப்ளமேஷன், குடைச்சல், வலி, யூரினரி ஸ்டோன்ஸ் இதெல்லாமே கம்மி பண்ணுது. இந்த நெரிஞ்சில் இப்போ நாம் சொன்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கணும்னா எப்படி சாப்பிட்லாங்கிறது பார்க்கலாம். 100 கிராம் நெரிஞ்சில் முள் எடுத்து ஒரு 4 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 லிட்டர் ரெடியூஸ் பண்ணி, அதாவது 3 லிட்டர் ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நாம் குடிச்சிக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ், ஒரு 3/4 கிளாஸ், ஒரு 1 ஹவரில் நம்ம குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன் ப்ரிவெண்ட் ஆகும். நம்ம பேர்னிங் சென்சேஷன், இப்போ நாம் சொன்ன எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது டாக்டர்ஸோட அட்வைஸ் படி மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெரிஞ்சில் கொதிக்க வச்ச தண்ணியில் பார்லி ஆஷ் இல்லாட்டி எவக்ஷார்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பொட்டாசியம் கார்பனேட், இதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது இம்மிடியேட்டாக வித்தின் 1 டே ஒரு 2nd டேயில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், எரிச்சல், ஹெமச்சூரியா, அந்த யூரினில் பிளட்டு கலந்து போகிறது எல்லாமே சடனாக ஸ்டாப் ஆகும். மறுபடியும் நான் சொல்கிறது, எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருங்க. கார்பனேட் ட்ரிங்க்ஸ், கோக் அந்த மாதிரிலாம் குடிக்காமல் நம்ம நேச்சுரல் ட்ரிங்க்ஸாக இருக்கிற நுங்கு, இளநீர் இதெல்லாமே அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி.